சுடு தண்ணியிலே காய விடுவேன். உன்னை சும்மா விடுவேனே. பார்த்துக்கலாம் யார் அப்படின்னு. அவன் கில்ல அனுப்பானான்னு பார்க்கலாம். முதல்ல அவன் சுடு தண்ணியில் இல்லை, பச்சை தண்ணியில் கூட கையா விடுவான். வாங்க. ஆனால் நான் போதும், நான் நிறுத்தினேன். ரொம்ப காமெடி பண்ணாத. பக்கத்துக்கு போய் பசங்களை தேய்ச்சி ஓடுறானுங்க. நானே டைலாக்லாம் போடுறேன். சரி இருண்ணே, நம்ம இது ஒளிஞ்சது ஒழுங்காக ஒளியில் தேடுறதாவது ஒழுங்காக தேடுவோம் அப்படின்னு எங்கள் அண்ணா அந்த டைலாக்கு போட்டு விட்ருக்காரு. ஏதோ டைலாக்கு சும்மா போடனேன்னு சொன்னேன், சும்மா அப்படியே போட்டு விட்டாரு. நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரில. எஃப்எஃப்பி பிரதாப் வேறு இங்கே இல்லை. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போவோம் வருங்க. இவனும் இல்லை, இதுவும் இல்லை, இதுவும் இல்லை. ஆனால் நான் போதுண்ணே, நிறுத்தினேன், வேணாண்ணே. நீ யாரா தோக்குறதுக்கு? நீ பிளேயர்ரா. நானும் ஒரு காலத்தில் ஆடிட்டு தான் இருந்தோம். சரி, ஒரு ரவுண்ட் தோத்துட்டோம். நம்ம அண்ணன் வேறு ஊக்கப்படுத்தியிருக்கான். நம்ம வீட்டுக்கு போவோம். அவர் வீட்டில் வந்து அவர் ஏதாவது பேசிட்டே இருப்பார். அவர் வீட்டில் இல்லை, அவர் வீட்டுக்கு வெளில இருக்கோம். சரி வாங்க. இப்போ என்ன பண்ணணும் தெரியுமா? நம்ம கரெக்டாக ஃபாஸ்ட்டாக போயிட்டு அந்த பனி உருண்டையாக மாறுறோம். ஸ்னோமேனா முடியலைங்க, என்னங்க பண்ணுறது? சரி அப்படின்னு நானும் ட்ரெயினுக்குள்ளே இறங்கினேன். அடுத்து இதுவாக மாறினா இவ்வளோ பெருசாக மாறிட்டு என்ன பண்ணுறதுனே தெரில. சரி சின்னசாக மாறுவோன்னு ஒரு பிளான் இருந்துச்சு. அது சின்னதாக பார்த்தேன். சின்னசாக மாறிட்டு ஒரு ஓரமாக வந்துட்டேன். எனக்கு இப்போது இங்கே வந்து ஒளிஞ்ச உடனே ஒன்று ஞாபகம் வருது. எங்கள் அண்ணன் ஒரு டைலாக் போட்டார், சுடு தண்ணி பச்சை தண்ணின்ட்டு. நான் எந்த தண்ணி குடித்தா என்னன்னு எனக்கே தெரில. சரி வாங்க ஆடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அவன் கண்டுபிடிக்க மாட்டான்னு நான் நினச்சேன். இப்போ வந்துட்டுருக்கான்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம். ஓகே, என்ன பண்ணுவான்னு தெரில. ஸ்ட்ரைட்டாக ஏடபிள்யூஎம் எடுத்துகிட்டு வந்து வாயில் சொருவானா இல்லை அவங்க வீட்டில் செஞ்ச இட்லி சட்னியை வாயில் சொருவானான்னு தெரில. அண்ணன் உதவுன மாதிரி அண்ணன் உதவ மாட்டான். டைலாக் வரல கைஸ். அண்ணா உதவுறத விட அடியை நல்லா உதவுன்னு சொல்லுவானுங்க. அவனுங்க கன்னத்துன்னு வரானுங்க அடிக்க. நான் என்ன பண்ணுறதுனே தெரில. சரி என்ன பண்ணுறது? டைலாக் ஒழுங்காக வரல கைஸ், மன்னிச்சுக்கோங்க. உங்கள் கூட பேசுகிறதுக்காக நான் டைலாக்லாம் ஸ்கிப் பண்ணி வரேன். சரி அவன் கண்டுபிடிப்பானா கண்டுபிடிக்க மாட்டானா அங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டு பாருங்கள். இது இப்போதைக்கு முடியுது, ஓகேவா? சரி நீங்கள் எப்படி